இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திருக்கோயில்களில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன், எத்தனை கோயில்களில் எத்தனை முடிவுற்ற திட்டப்பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்படுது? தகவல்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 46 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி இதற்கான கட்டுமான பணிகளையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதே போன்று 21 கோடியே 50 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம் 15 ஆய்வர் அலுவலகங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மேலும் 16 திருக்கோயில்களில் முடிவுற்ற 17 பல்வேறு திருப்பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். தொலைநோக்கு பார்வையும் உறுதியான நல்வழிகாட்டுதல்களும் நம் மாநிலத்தை தொடர்ந்து முதலிடத்தில் முன்னிறுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருக்கோயில்களின் பாரம்பரியத்தை காக்கும் வகையிலும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் புதியதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்க்கிறோம். கண்ணன், இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில் மற்றும் பல்வேறு திருக்கோயில்களில் செய்யப்பட்டுள்ள அந்த திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதன்படி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் 217 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 49 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் 21 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நன்றி கண்ணன், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.